மழைக்காலங்களில் அதுவும் கிராமப்புறங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை கீரை தான் இந்த பண்ணைக்கீரை. இந்த பண்ணைக்கீரையை ஒரு முறை விதைச்சா போதுங்க, ஆயில் முழுசும் அறுவடை செய்யலாம். இதில் 2 வெரைட்டி இருக்குது. இலை இப்படி நீளமாக குச்சி குச்சியாக இருக்கும், இன்னொன்று அகலமாக இருக்கும். இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கோழியோட கொண்டு போல் இருக்கும். கீரையில் இந்த மாதிரி ராகி மாவு போட்டு நல்லா அடித்து எடுத்தோம்னா இருக்கிற சின்ன சின்ன பூச்சி கூடமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணைக்கீரை தொக்கு செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி 15 சின்ன வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, ஒரு 12 போல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அது நல்லா வெந்ததும் கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு லெமன் சைஸ் போல் புளியை போட்டு உப்பு போட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா பண்ணைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு குழம்பு பதத்துக்கு வரும். இது ராகி களிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் கீரை கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி தொக்கு ட்ரை பண்ணுங்கள்.